அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன். இல்லனா நீங்க வீட்டுக்கு வரீங்களா? நாம அங்க வச்சு பேசிக்கலாம். சரி புனிதா. ஓகே அத்தை. அங்கிள் நான் என்னம்மா? கிளம்புன உடனே. சரிம்மா. அமுதா நான் கிளம்புறேன். ஓகே சரி கபிலன் நான் கிளம்புறேன். சரிங்க. நான் வரேன். பாய். பாய். போயிட்டு வாம்மா. அண்ணனுக்கு உடல் தான் இங்க, உயிரெல்லாம் அங்க. இப்போ உன் உயிர் எப்படி போகுதுன்னு பாக்குறியா? ஓடு உள்ள. ச்சே. கடைசியில நானே இதயத்தை கரைச்சிட்டேன்னு. எனக்கு இது சரியா படல சரவணா. உனக்கும் தெய்வானைக்கும் இது தலை பொங்கல். இப்ப போய் ஹனிமூன் போறேன்னு சொல்றீங்களேப்பா. அம்மா அம்மா உங்ககிட்ட கேட்டு தானே டிக்கெட்லாம் புக் பண்ணோம். அக்கா கூட தெரியுமே. என்ன கேட்டுதான் புக் பண்ண, நான் இல்லன்னு சொல்லல சரவணா. ஆனா நீங்க பொங்கல் அன்னைக்கு ஹனிமூன் போறேன்னு சொல்லவே இல்லையேப்பா. எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வேற ஒரு நாள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிருப்பனே. ஐயோ மா, ரூம்லாம் கூட புக் பண்ணிட்டோம்மா. இப்ப போய் இப்படி சொன்னா எப்படிமா? ஆமாத்த, ரூம்க்கு பணம்லாம் கூட கட்டியாச்சு. சரவணா, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இது நம்ம வீட்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டாடுற முதல் பொங்கல். நீங்க இங்கதான் இருக்கணும். அந்த ஊர் எங்கேயும் ஓடி போயிடாது. அம்மா என்னம்மா நீங்க? சரவணா, எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்க. எல்லாருமா குடும்பமா சேர்ந்து கொண்டாடுற நாள்ல நீங்க 2 பேரும் இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கும்? நல்லா கேட்டீங்க. அதுவும் தலை பொங்கல். இத பாரு, தலை பொங்கல் சமயத்துல யாராவது இப்படி போவாங்களா? சரவணா, அப்பாவும் அம்மாவும் தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல. 2 பேரும் பொங்கல் அன்னைக்கு தான் ஹனிமூன் போறீங்கங்கிற விஷயம் எனக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் முதலையே வேண்டான்னு சொல்லிருப்பேன். அக்கா, இப்ப சொன்னா எப்படிக்கா? இவருக்கு லீவ் இருக்க நாளா பார்த்துதான் நாங்களே ஹனிமூன் பிளான் பண்ண முடியும். இந்த ஹாலிடே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இவருக்கு அடுத்தடுத்து கிளைண்ட் மீட்டிங்லாம் இருக்கு. அதுக்குதான் லீவ்லயே போயிட்டு வந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். சரவணா, அது நம்ம கம்பெனி சரவணா. உன் வேலையெல்லாம் நாங்க மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். நீ பொங்கல் முடிஞ்சே ஊருக்கு போ சரவணா. ஆனா அக்கா. ஏமா தெய்வானே, அவன் தான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீயும் அவன் கூட சேர்ந்து பேசினா எப்படிமா? நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. நீ தான் இந்த தலை பொங்கலுக்கு நம்ம வீட்ல பொங்கல் எல்லாம் வைக்கணுமா? தெய்வான, தேன்மொழி அத்தையும் நீங்க பொங்கல் அன்னைக்கு கிளம்பி போறீங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்களுக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும்னு ஆசையா இருக்காங்க. அக்கா, பின்ன அத்தைக்கு ஆசையா இருக்காதா என்ன? அண்ணி அவங்களுக்கு ஒரே பொண்ணு வேற. ஆமா, பெரிய சீர்வரிசை கொண்டு வந்து இறக்கிட்டாலும். மா மெதுவா பேசுமா, மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா பேசிட்டு இருக்க. பாடி சீக்கிரம் வாங்க. ஏய் யாழினி, அங்க பாரு வர்றத. வரட்டும் வரட்டும். அப்படி என்னதான் தலைப்பொங்கலுக்கு சீர் கொண்டு வராங்கன்னு நானும் பாக்குறேன். வணக்கம், வாங்க. வணக்கம். இங்க வைங்க. வாமா. வாங்க மாமா, கொடுங்க. மெதுவா பாத்து கொடுங்க. வாங்க வாங்க சம்மந்தியம்மா, வாங்க வாங்க. என்ன அண்ணே, எதுக்கு புதுசா சம்மந்தி மாலம் கூப்பிட்டுக்கிட்டு வழக்கம் போல தேனடி கூப்பிடுங்க? சரி அண்ணே, இதெல்லாம் தெய்வானைக்கும் மாப்பிள்ளைக்கும் நான் எடுத்துட்டு வந்த சீர் திருப்தியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கண்ணே. இப்ப எதுக்குமா அதெல்லாம்? அதானங்க. என்னண்ணே, பொண்ணு கட்டி கொடுத்துருக்கோம், செய்ய வேண்டிய சீரெல்லாம் கரெக்டா செஞ்சிடணும்ல, அதான முறை. பாத்தீங்களா, பெரிய மனுஷி முறையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க,
நான் பார்த்து வளர்த்த பொண்ணு தேன்மொழி பெரிய மனுஷி மாதிரி பேசுறா பாத்தீங்களா? நீ சரி எல்லாரும் வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க. இல்லம்மா நாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா? தெய்வான நல்லா இருக்கியாமா? தெய்வான உன்னதான் கேக்குறாங்க. தேவான என்னடி ஏன்டி இப்படி பண்ற? பின்ன புனிதாக்கா கிட்ட சொல்லி நாங்க ஹனிமூன் போகாம தடுத்துட்டீங்கல்ல. நானா? தெய்வான எதுக்கு இப்ப அத்தை கிட்ட இவ்ளோ கோவப்படுற? தெரியலையே. உங்களை ஹனிமூன் போகவே வேண்டான்னு யாருமே சொல்லல. பொங்கல் அப்போ போக வேண்டாம் தானே சொல்றோம். அது ஒண்ணு இல்ல புனிதா. அவ அப்படிதான் வீட்ல ஒரே பொண்ணா வளர்ந்துட்டால, எதுவுமே நினைச்ச உடனே நடந்துடணும். இன்னமும் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறா. அப்படியே வளர்ந்துட்டா. போக போக உங்களை எல்லாம் பார்த்து அவ கத்துப்பா புனிதா. எதுக்கு இப்படி முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க? ஆஹா, ஒத்த பொண்ணா இருக்கிறதுனால இப்படிதான் ஒருத்தருக்கு மட்டும் பொங்க வைக்கிற மாதிரி சின்ன பணியா வாங்கிட்டு வருவீங்களா? ஐயோ, நான்லாம் பொங்க சீர் கொண்டு வரும்போது 4 படி அரிசியில பொங்கல் வச்சு ஊருக்கே பொங்கல் போடுற அளவுக்கு வெங்கல பானையில கொடுத்து அமிச்சாங்க எங்க அம்மா. என்ன மணிமேகலை பேசுற? நம்ம வீட்ல இல்லாத பாத்திரமா? தேன்மொழி ஏதோ அவ பொண்ணுக்காக கொண்டு வந்திருக்கா, விடுமா. அட விடுங்க நீ. அப்படி சொல்லு மரகதம், அப்படி சொல்லு. ஒருத்தி பூத்தி கிட்டவ அந்த காலத்து கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறா. 8 அடுக்கு 4 படின்னு 12 முழத்துக்கு நீட்டி முளைக்கி உளறிக்கிட்டு இருக்கிறா. ஏய் இந்தாடே, சம்பந்தியும் சம்பந்தியும் 1008 பேசிக்குவாங்க கொள்ளுவாங்க. அதுல எல்லாம் நாம தலையிட முடியுமா? நீ வா. அட நான் ஏதோ அதுக்கு இல்லங்க, இது என்னவோ நம்ம வீட்டு பால் பாத்திரம் கணக்கா இருக்கேன்னு சொல்லு, சொன்னேன். சொல்லு. போங்க.